ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சராஸ் ஃபுட் ப்ரீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த நெல் பச்சை நெல்லேருந்து எப்படி நம்ம வேக வச்சு புழுகில் அரிசியாக மாற்றுறோம், அந்த ப்ராசஸை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நாங்கள் இந்த மாதிரி வேக வச்சு தான் பாலிஷ் இல்லாத அரிசி தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். எங்கள் நிலத்திலே விளைஞ்ச நெல் இது. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் பச்சை நெல் எடுத்து ஒரு 8 மணி நேரத்துக்கு நைட்டே ஊற வச்சாச்சு. மார்னிங் விடிய காலையில் இதை எடுத்து கொஞ்சம் நெல்லெல்லாம் எடுத்து அந்த தண்ணியில் ஊறிட்டு இருக்கு இல்லையா, அந்த நெல் கொஞ்சம் தண்ணியோடு தான் அள்ளி ஒரு பேனில் போட்டு அதை பக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு பெரிய பாய்லர் இருக்குது, அந்த பாய்லரில் எல்லாத்தையுமே கொட்ட போகிறோம். கொட்டிட்ட பிறகு அது ஃபில் ஆன பிறகு நம்ம அடுப்பு பற்ற வச்சு அது வேக வைக்க போகிறோம். இப்போ இந்த பக்கெட்லேருந்து எடுத்துகிட்டு போய் இப்போ நம்ம அந்த பாய்லரில் கொட்டிடலாம். இப்போ இதான் அந்த பாய்லரு. இது ஃபுல்லாக எடுத்த பிறகு நம்ம ஒரு பெரிய திக் கோணி வச்சு இப்போ க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகிடுச்சு. நம்ம எல்லா பச்சை நெல்லையும் இதில் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா நம்ம லெவல் பண்ணிவிட்டு ஒரு நம்ம சாக்கு கோணி பை இருக்கு இல்லையா, அதை எடுத்து இதில் க்ளோஸ் பண்ண போகிறோம். இது நல்லா க்ளோஸ் பண்ணி மூடிட்டு ஒரே ஆவி தான் வரணும். நெல் வேகிறதுக்கு நிறைய நேரம் வேக வைக்கக்கூடாது. இங்கே சுற்றி இந்த பாய்லர் இருக்கு இல்லையா, இந்த கோணிப்பை, இந்த கோணிப்பைக்கு மேலே சுற்றி அந்த ஆவி வரணும். ஆவி வந்ததுன்னா ஒரே ஆவி தான் வந்த பிறகு நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த கோணியை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பத்தை வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா க்ளோஸ் பண்ணிட்டோம். நம்ம இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாம். இப்போ அடுப்பு நல்லா பற்ற வச்சாச்சு. இப்போ இது 4 பக்கம் தீ வர மாதிரிக்கும் நம்ம எல்லா அடுப்பை நல்லா அனல் கரெக்டாக ஒரு 1 ஹவருக்கு வேக வச்சோம்னா கரெக்டாக மேலே ஆவி வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த கோணிக்கு மேலே ஆவி வருது பாருங்கள். நெருப்போட புகை வேறு, மேலே ஆவி வர்றது வேறு. ஆவி இந்த கோணிக்கு மேலே வரும் பாருங்கள். இப்போ நான் கோணி எடுக்கிறேன், நல்லா வெந்து போச்சு இது. இப்போ இந்த கோணி எடுக்கிறேன், இந்த பாருங்கள், அடுப்பானல்ல உடனே ஸ்டாப் பண்ணிடணும் நம்ம, இல்லைன்னா ரொம்ப வெந்து போயிடும் அரிசி. இப்போ பாருங்கள், இது ஆவி நல்லா வருது, இது நல்லா வெந்து போச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த நெல்லை நம்ம ஒரு பக்கெட்டில் எடுத்துகிட்டு போய் மறுபடியும் ஒரு இடத்துல ஃபுல்லாக சேகரித்து வச்சுட்டு நம்ம மறுபடியும் இந்த கோணியை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி விடணும். அப்போ தான் ஒரு சில நெல்லுகள் மேலே இருக்கிறது சரியாக வந்திருக்காது, கீழே இருக்கிறதுனா நல்லா வெந்திருக்கும். அதனால நம்ம இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி வச்சோம்னா மேலே இருக்கிற நெல் கீழே போகும், கீழே இருக்கிற நெல் மேலே வரும். இப்போ வேகாத நெல் கூட நல்லா ஈக்குவலாக வெந்துடும். அதுக்காக தான் இப்போது இந்த இடத்துல எடுத்து போய் கொட்டுறோம். இப்போ இந்த இடத்துல எல்லா நெல்லையும் அந்த நம்ம பாயில் பண்ணோம் இல்லையா, அந்த நெல்லெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே போட்டு இப்போ இது நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது 1 ஹவருக்கு இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வேகாத நெல் வெந்த நெல் எல்லாமே ஈக்குவலாக வெந்த மாதிரி ஆகும். இப்போ இந்த கோணி எடுத்துடலாம். இப்போ இந்த கோணி எடுத்துகிட்டு நம்ம இப்போ இது மறுபடியும் பக்கெட்டில் போட்டு வெயிலில் காய வைக்க போகிறோம். இப்போ மாடிக்கு வந்தாச்சு. இப்போ இது ரொம்ப நல்லா காய வச்சிடலாம். இது வெயில் இருந்ததுன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துலேயே நல்லா காஞ்சிடும். இந்த நெல்லையோட ஈரப்பதம் போயிடணும். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வீட்டுக்குள்ளே நிழல்லே காய வைக்கணும், ஃபேன்லாம் எதுவுமே போடாமல். அப்போ இந்த அரிசி ரெடி ஆகிடும். நம்ம ரைஸ் மில்லில் குத்திட்டு வந்துடலாம். இந்த நெல் இப்போது நம்ம காய வச்சிட்ட பிறகு ரைஸ் மில்லில் எடுத்துகிட்டு போவோம். அது அந்த அரிசி கொஞ்சம் பழுப்பு கலரில் தான் இருக்கும். அந்த அரிசி நம்ம சாப்பிட்லாம். நம்ம கடையில் வாங்குகிற அரிசி ஃபுல்லாக பாலிஷ் பண்ண அரிசி, அதில் எந்த சத்துமே இருக்காது. இதை பாருங்கள், இதான் ரைஸ் மில் போய்ட்டு வந்த அரிசி. இது கொஞ்சம் எல்லோ கலர் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி நெல் வேக வைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.